வங்கக்கடலின் தென்பகுதியில் உருவான பெஞ்சல் புயலால் சென்னை, விழுப்புரம் உள்ளிட்ட வட தமிழக மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகள் கடும் பாதிப்புகளை சந்தித்துள்ளது. எனவே ஆளும் தரப்பினர் அதிமுக, பாமக, பாஜக உள்ளிட்ட கட்சியினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று ஆய்வு செய்து ஆறுதல் கூறியும் நிவாரணங்கள் வழங்கியும் வருகின்றனர். அந்த வகையில் பெஞ்சல் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தின் இருவேல்பட்டு பகுதிக்கு வனத்துறை அமைச்சர் பொன்முடி, விக்கிரவாண்டி எம்எல்ஏ அன்னியூர் சிவா, விழுப்புரம் திமுக மாவட்ட செயலாளர் கௌதம சிகாமணி மற்றும் திமுக நிர்வாகிகள் சென்றனர். அப்போது அமைச்சர் பொன்முடி தன்னுடைய காரில் இருந்து இறங்காமல் பாதிப்பு குறித்து விசாரித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள், காரில் இருந்து இறங்க மாட்டீங்களா, நேற்று வராமல் எப்போது எதற்காக வருகிறீர்கள் என்று கேட்டு வாக்குவாதம் செய்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் அவர்கள் மீது மழை சேற்றை வாரி இறைத்து சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இதையடுத்து போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டனர். பின்னர் காரை விட்டு இறங்கிய அமைச்சர் பொன்முடி, எம்எல்ஏ அன்னியூர் சிவா மற்றும் கௌதம சிகாமணி ஆகியோர் பாதிக்கப்பட்ட பகுதியிலே சிறிது நேரம் ஆய்வு செய்துவிட்டு அங்கிருந்து உடனடியாக புறப்பட்டு சென்றனர். இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இதுதான் தமிழகத்தின் தற்போதைய நிலை. முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சென்னையின் தெருக்களில் புகைப்படம் எடுப்பதில் மும்முரமாக இருந்தனர். அதே நேரம் சென்னை மாநகரில் மிக குறைந்த மழையே பெய்தது. சென்னையை தாண்டி நடக்கும் நிகழ்வுகளை கண்காணிக்க தேவையில்லை என அவர்கள் எண்ணிவிட்டனர். திமுகவின் ஊடக பிரிவாக TNDIPR நடந்து கொள்வதுடன் வெள்ளத்தின் உண்மைகளில் இருந்து மக்களை திசை திருப்ப கோபாலபுரம் வாரிசுகளை விளம்பரப்படுத்துவதில் அது மும்முரமாக உள்ளது. இன்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்ட ஊழல் திமுக அமைச்சர் பொன்முடியால் பொதுமக்களின் விரக்தி உச்சநிலையை எட்டியது. திமுகவுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதற்கு இது ஒரு நினைவூட்டல் என தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.